வணக்கம். திருமந்திரம் பாடல் 2. போற்றிசை தின்னுயிர் மன்னும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, மேற்றிசைக்குள்ளே விளக்கொழியாய் நிற்கும் கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே. இந்த பாடலில் திருமூலர் சிவனை ஒரு கோவிலில் இருக்கும் தெய்வமாக மட்டும் காட்டவில்லை. அவர் சொல்வது, எல்லா உயிர்களிலும் இருப்பவன் சிவன், 8 திசைகளுக்கும் நாதன் சிவன், நம் உள்ளத்தின் ஒளியாக இருப்பதும் சிவன், மரணத்தையும் வென்ற பரம்பொருள் சிவன் என்று கூறுகிறார். இன்னும் விரிவாக விளக்கம் பார்க்கலாம் வாங்க. போற்றிசை தின்னுயிர் மன்னும் புனிதனை, புகழப்படும் அனைத்து உயிர்களிலும் வாழும் புனிதமான இறைவன். சிவன் வெளியில் மட்டும் இல்லை, நம்முள் உயிராக இருக்கிறார். நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, எல்லா திசைகளுக்கும் உலக சக்திகளுக்கும் தலைவன். இந்த பிரபஞ்சமே ஒரு தெய்வீக சக்தியால் இயங்குகிறது என்பதை கூறுகிறார். மேற்றிசைக்குள்ளே விளக்குழியாய் நிற்கும், உயர்ந்த திசையான உள்ளுணர்வில் ஒளியாக இருப்பவன். தியானத்தில் காணும் அமைதி, விழிப்பு, ஞான ஒளி, அதுவே சிவம். கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே, மரணத்தை வென்ற அந்த பரம்பொருளைப் பற்றி நான் கூறுகிறேன். உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்பதை குறிப்பது. உள்ளே இருக்கும் அந்த ஒளியைக் காண்பதே உண்மையான சிவதரிசனம். நன்றி. நமச்சிவாய.